கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் தொண்டை பேச முடியல, ஒரே இருமல், சளி, நச்சு 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 நச்சுன்னு திம்மிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வைத்தியத்தை சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள்: சுத்தமான தேன், உப்பு, இது மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்க்க போகலாமா? இது சுத்தமான தேன் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் மிளகு தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். இது 3ஐயும் கலக்க போகிறேன். இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்க்க போகலாமா? இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா காரம், இனிப்பு, உப்பு எல்லாம் 3 கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதை பெரிய ஆளுகளுக்கு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு பேச முடியல, ஒரே இருமல், நச்சு நச்சு நச்சுன்னு திம்மிக்கிட்டே இருக்கிறோம், பேச முடியாத, தொண்டையில் புண்ணு இருந்தால் தான் அது அப்படி வரும். நம்ம நுரையீரல், நம்ம உடம்புல எங்கெங்கே சளி இருக்கோ அத்தனையும் இது கொண்டாந்து வெளியே தள்ளி விட்டுடும். ஏன்னா நல்லா சுத்தமான தேனை வாங்கி வச்சுருக்கேன். இது சின்ன குழந்தைகளுக்கு, 3 வயசு குழந்தைகளுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து நாக்கில் மட்டும் வச்சா போதும். ஏன்னா காரமாக இருக்கும்ல, காரமாக இருந்தால் தொண்டை எரியும், அதுகளுக்கு இருமுங்க. அதனால சும்மா நாக்கில் எடுத்து வச்சா போதும். லைட்டாக எடுத்து 3 வயசு குழந்தைகளுக்கு நைட்டாக எடுத்து வச்சா போதும். அதில் காரம் கம்மியாக போட்டு கொடுத்தீங்கன்னா 3 வயசு குழந்தைங்க சாப்பிட்டுச்சுங்கன்னா அது ஒன்றும் தெரியாது அதுகளுக்கு. இது இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான வைத்தியம். நம்ம வீட்டில் இருக்கிறதே பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சு காமிக்கிறோம். நம்ம குரல் நல்லா இனிமையாக இருக்கும், பேசுகிறதுக்கும் நல்லா டான் டான் பேசலாம். அந்த சளி கிளி எல்லாத்தையும் அறுத்து கொண்டுட்டு ஓடியாந்துடும். இது ஒரு அருமையான வைத்தியம், நம்ம வீட்டு வைத்தியம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் தேனை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிராமத்து சமையலோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.